பாடசாலை மாணவி கடத்தல் சம்பவம் சந்தேக நபர் வெளியிட்டுள்ள பரபரப்பு காரணம். வீட்டுக்கு வந்து சென்ற மகனின் நண்பனால் காத்திருந்த அதிர்ச்சி. முல்லைத்தீவில் சம்பவம். முல்லைத்தீவில் பாடசாலை மாணவியை வைத்து தவறான தொழில், குடும்ப பெண் கைது. யாழில் திருமணமாகி 2 மாதங்களில் பரிதாபமாக உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர். ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுக்க முண்டியடித்த இலங்கை எம்பிக்கள். யாழ் கடற்தொழிலாளர்கள் காட்டம். கட்டநாயக்க விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது. வாகன வரிகள் சில சந்தர்ப்பங்களில் 600% வரை உயரக்கூடும். வெளியாகியுள்ள புதிய தகவல். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் வங்கி இலத்திரனியல் அட்டையை நண்பனின் வீட்டில் திருடி பொருட்களை கொள்வனவு செய்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் உள்ள நண்பனின் வீட்டிற்கு இளைஞன் ஒருவர் சென்று தனது நண்பனுடன் கதைத்துவிட்டு நண்பனின் தந்தையின் வங்கி இலத்திரனியல் அட்டையினை சூட்சுமமான முறையில் திருடிச் சென்றுள்ளார். ஏடிஎம் அட்டையை பாவித்து ஆடைகள், சப்பாத்து, மது என 1,80,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார். குறித்த இளைஞன் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலத்திரனியல் அட்டை உரிமையாளரின் தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதனை அடுத்து உரிமையாளர் விரைந்து இளைஞன் கொள்வனவு செய்த கடைக்கு சென்று சிசிடிவி கேமராவில் சோதனை செய்த போது தனது மகனின் நண்பரே ஏடிஎம் அட்டையை திருடியமை தெரிய வந்துள்ளது. பின்னர் வங்கிக்கு தகவல் வழங்கப்பட்டு வங்கி கணக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டு சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதனை தொடர்ந்து போலீசார் குறித்த இளைஞனை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்குடியிருப்பு பகுதியில் சிறுமி ஒருவரை வைத்து தவறான தொழில் நடாத்தி வந்த குற்றச்சாட்டில் குடும்ப பெண் ஒருவரும் அவரது கணவரும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் கிளிநொச்சியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவரை 3 மாதங்களாக அழைத்து வீட்டில் வைத்து தவறான தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். பின்னர் குறித்த சிறுமி கிளிநொச்சியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். சிறுமியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை அவதானித்த பெற்றோர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் சிறுமி துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிறுமியிடம் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி வைத்தியசாலை போலீசார் விசாரணை செய்தபோது சிறுமிக்கும் கிளிநொச்சியில் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அந்த பெண் சிறுமிக்கு பண ஆசையினை காட்டியதை அடுத்து புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் உள்ள பெண் வீட்டில் சிறுமி 3 மாதங்களாக தங்கியிருந்துள்ளார். குறித்த பெண் சிறுமியினை வைத்து தவறான தொழில் செய்து பணத்தினை சிறுமிக்கு கொடுக்க மறுத்ததனை தொடர்ந்தே சிறுமி வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு குடும்ப பெண்ணும் கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு மற்றும் கிளிநொச்சி போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி அம்பரப்புல பகுதியில் நேற்று முன்தினம் பாடசாலை மாணவியை கடத்திச் செல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞன் மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தை வெளிப்படுத்தியுள்ளார். போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர் ஜப்பானில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்ததாகவும் அங்கு சம்பாதித்த பணத்தை தனது கடத்தப்பட்ட மாணவியின் தந்தையிடம் கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். பணம் தனக்கு திருப்பி தரப்படாததால் இதுபோன்ற செயலை செய்ய தூண்டப்பட்டதாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். தவலுகல பகுதியில் தொழிலதிபர் ஒருவரின் 18 வயது மகள் கடத்தப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட மாணவி மற்றும் சந்தேக நபரை கைது செய்ய 5 போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி கடத்தலை மேற்கொண்ட சந்தேக நபரின் கைபேசி தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் சந்தேக நபர் அம்பாறை போலீஸ் பிரிவில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக அம்பாறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபரும் சிறுமியும் நேற்று காலை அம்பாறை பேருந்து நிலையத்தில் இருந்து கண்டிக்கு புறப்படும் சொகுசு பேருந்தில் இருந்தபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர் போலீஸ் காவலில் இருப்பதாகவும் சிறுமியை வைத்தியரிடம் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுக்க முண்டியடித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை கடற்தொழிலாளர்களின் பிரச்சினையை பேச தயங்கியதாக யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழில் சம்மேளனத்தின் உபதலைவர் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்மேளனத்தின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் தெரிவிக்கையில், எங்களது மக்களின் வளங்களை அளித்தவர்கள்தான் முதலமைச்சர் ஸ்டாலினின் மக்கள். அவருடன் புகைப்படம் எடுக்க துணிந்த நீங்கள் அவரது காதலாவது ஒரு தடவை இலங்கை கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளை சொல்லியிருக்கலாமே. சிலவேளை இது குறித்து ஸ்டாலினிடம் சொல்வதற்கு உங்களுக்கு பயம் இருக்கலாம். ஏனெனில் உங்களில் சிலருக்கு இந்தியாவில் வீடுகள் நிலங்கள் இருக்கலாம். ஆகையால் பிறகு அங்கு போவது உங்களுக்கு பயமாக அல்லது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வெளியே வந்து அங்குள்ள ஊடகங்களுக்கு என்றாலும் எமது கடற்தொழிலாளர்களின் வளங்கள் அளிப்பது குறித்து சொல்லுங்கள். எங்களது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் ரயிலில் மோதி திருமணமாகி 2 மாதங்களே ஆன இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் மதியம் 2:30 மணியளவில் மீசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள ரயில் பாதையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் ஜாலில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலில் மோதியுள்ளதாக தெரிய வருகிறது. இச்சம்பவத்தில் கொடிகாமம் வெள்ளாம்புக்குட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான நவரத்னம் நவாஸ்கரன் என்னும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சில நேரங்களில் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரி 600 வீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் சில வாகனங்கள் 400 வீதம் அல்லது 500 வீதம் வரை வரிகளுக்கு உட்பட்டவை என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்களுக்கான வரி விதிப்பு தொடர்பில் அரசாங்கம் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் அது வாகன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் காலாள் வரி சதவீதங்களை மட்டுமே குறிப்பிட்டுள்ளது என்று சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் விளக்கினார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு விதிக்கப்படும் தற்போதைய இறக்குமதி வரி சுமார் 300 வீதமாகும். எனினும் இந்த எண்ணிக்கை 400 வீதம் அல்லது 500 வீதமாக அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெட் உட்பட 3 வகையான வரிகள் வாகன விலை உயர்வை பாதித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனத்தின் மதிப்பு, ஆடம்பர வரி, சுங்க வரி, செலவு, காப்பீடு மற்றும் சரக்கு வரி மற்றும் தற்போதுள்ள 18 வீத வட் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறப்பு இறக்குமதி வரி உட்பட பல அடுக்கு வரி விதிப்புகளை கணக்கிட்ட பிறகு ஒரு வாகனத்தின் இறுதி விலை தீர்மானிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிகள் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட இறுதி வாகன வரியை குறைக்கவில்லை என்பது அவர் தெளிவுபடுத்தினார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் சுமார் 6 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இலத்திரனியல் சிகரெட்டுகளை கொண்டு வந்த பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வெளியே பொருட்களை கொண்டு செல்ல முயன்ற பெண்ணை விமான நிலைய போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் கொழும்பு பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் எனவும் அவர் பயண முகவராக பணிபுரிவதாகவும் தெரிய வந்துள்ளது. அவர் கொண்டு வந்த 2 பொதிகளில் 455 இலத்திரனியல் சிகரெட்டுகள் மட்டுமே இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண் மேலதிக விசாரணைக்காக நேற்று கட்டுநாயக்க நாயகந்த சுங்கத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்.